அடுத்ததா மகர ராசி நேர்கள் இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்க. இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? மகர ராசினா சனீஸ்வரனுடைய ராசின்னு சொல்கிறோமா, ஆமா. அது வந்து கடல் ராசி மகரத்துக்குடையது, அதோட சிம்பிள்லாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த மகர ராசியோடைய நுட்பம் என்னான்னு கேட்டால் தர்மம் இருக்குது, கர்ம ராசி அது. சரி. இதில் யார் வந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து போப்பான்வாங்க, இப்போ சும்மா பெரிய 10 ரூபா எடுத்து போப்பான்வாங்க. கொடுக்கவும் செய்வாங்க, எடுக்கவும் செய்வாங்க. நீயா வாயை திறக்கிற வரையும் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. நான் கொடுக்கலான்னு இருந்தேன், நீ கேட்கல, நான் கொடுக்கல. ரொம்ப சாமர்த்தியமாக பேசிடுவாங்க. இந்த சாமர்த்தியம் என்னன்னா கர்மமாக மாறிடும். அவங்க தேவை தெரியல, அதாவது உள்புணர்வில் வந்து இதை செய்யணும்னு தோணும். அவங்க அந்த எடுத்து கொடுத்துற பழக்கம் வராது. அவங்களுக்கு கும்பம் வந்து 2ஆம் இடம் கொடுக்கணும் சனீஸ்வரன் தான். அந்த இடத்துக்கு இது 12ஆம் இடம். புரியுது. கை வாய் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வந்தீங்களே சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? நாங்கண்ணா இங்கே எப்படி இருக்கோம், இதான் விருந்தோம்பலா அம்மா, தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்மா, உங்கள் வீட்டில் தான் சாப்பிட்லான்னு வந்தேன். அண்ணா முன்னாடியே சொல்லிட்டு வரக்கூடாது, நான் செஞ்சு வச்சிருப்பேன்னுவாங்க. அதான் வந்துட்டு இனிமேல் செஞ்சா என்னன்னு. இப்போ பல பேர் மகர ராசி மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கலியுகம் அப்படி தானே. ஏன்னா விருந்தோம்பல் வந்து இப்போ நிறைய இடங்கள்ல மறைஞ்சிக்கிட்டே வருது. அது இங்கே கலியுகம் ஒன்று போகிறதில்ல, இயற்கை. அந்த கலியுகம் அப்படி போகிறதுனால எல்லாம் இந்த பாருங்கள், தனிப்பட்ட ராசியை ஒருத்தவங்களுக்குன்னு குறிப்பிட முடியாது. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் யாருக்கு சிரசு ஒரு ராசியாக இருக்குன்னா மீதி 12 ராசி, மீதி 11 ராசியாக அவங்களுக்கு உடம்புல இருக்குல்ல, அந்தந்த குணம் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கானா அது மாதிரி இருக்கும். அதோடைய திசா புத்தி அந்தரம் எங்கெங்கே நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதை விட இன்னொரு ரகசியம், இது வந்து அவசியம் இதுவரையும் எல்லாரும் தெரிஞ்சாங்களோ இல்லையோ, இதன் மூலமாக நம்ம சொல்லலாம். சரி, உன் புள்ள ராசி சரியில்லைன்னு வச்சுக்க, உன் ராசி எப்படி வேலை செய்யும்? கரெக்ட். நீ ஆஃபீஸ் போனோம், எல்லாம் ரெடி ஆகிட்டேன், பையனை உடனே உங்கள் வீட்டுக்காரர் தான் அழைச்சி போவார். அப்படி இருக்கும்போது அவர் நீ சொல்லுவார், இப்போ ஆஃபீஸில் ரொம்ப அர்ஜென்ட் வேலையாக இருக்குப்பா, பிள்ளைய கொண்டு போய் விட்டுப்பான்னு சொல்லிவிட்டு எப்போ சொல்லுவார், நீ ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் சொன்னால் உன்னோட கிரகம் என்ன ஆகும், மாட்டிக்கும். பிள்ளையால் அதை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போகும்போது அவர் போகிற பாதையில் தான் போகணும். நீ அவருக்காக அங்கே போய் இந்த பிள்ளைய விட்டுட்டு திரும்பி வந்து உன்னோட ஆஃபீஸுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க, என்றைக்கும் லேட்டாக வராத பிள்ளை இன்றைக்கி லேட்டாக வருது. அது பல நாளாக இப்படி தான் வருது அப்படின்னு நடுவில் வார்த்தையை கொடுத்து ஒன்றை சின்ன பண்ணமாக்கி விடுவாங்க மனசு. அப்போ பிள்ளையால் ஏற்படும் பிரச்சனை, கடனால் ஏற்படும் பிரச்சனை, இப்படி அது ஒரு சிக்கலுக்கு ஆளாகிறதுனால நான் கையெடுத்தும் கூட மாட்டேன், நீ ஏன் என்னை கும்பிடலன்னு கேட்க மாட்டேன். அப்படி ரொம்ப நேக்காக போக்கிட்டு இருப்பாங்க. உறவுகளை சிக்கவும் மாட்டாங்க, உறவு விட்டும் போக மாட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போய் இருக்கிற இடம் மதிப்புக்குரியவங்களாக இருப்பாங்க, எல்லாரும் வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ தேடுவாங்களா தேட மாட்டாங்களா? இதை வந்து ரகசியமாக ரசிப்பாங்க. நான் கல்யாணத்துக்கு போனப்போ விசாரித்தாங்கப்பா பொண்ணை, யார் விசாரிச்சா, ஏது விசாரிச்சா, எவ்வளோ பேர் விசாரிச்சாங்க, எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் அம்மா என்னால் வர முடியல அன்னு சொல்லி இந்த ஃபோன் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட சொல்லணும், நான் ஏன் சொல்லணும்? ஒரு அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். அதை வந்து வஞ்சகம் கிடையாது, யாராலையும் நமக்கு தொல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தொல்லையை இவங்களே உருவாக்கிடுவாங்க. ஆனால் அதை வந்து வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை எவ்வளவு நேக்காக டெக்னிக்காக அந்த செலவில்லாத தன்னை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிடுவாங்க. அந்த நுட்பமாக ஏன்னு கேட்டாங்க, குரு நீச்சம், செவ்வாய் உச்சம். புரியுது. மருத்துவத்துக்குடைய செவ்வாவே இங்கே உச்சம். அதனால அவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகணுமோ அது மாதிரி எடுத்துருவார். இவங்கள்ட்ட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா முடிச்சுடுவாங்க, முடியும்னு சொன்ன முடிக்க மாட்டாங்க. உங்கள் காதல் அணுகுமுறையில் சொதப்புறாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதாவதுப்பா இது ஒரு வித்தியாசமான கேரக்டர்ப்பா. சரி. இதுக்கு வந்து மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், சுக்கரனோட தானே, நட்பு ராசி தானே. அதே இது வந்து என்ன பண்ணுன்னா கர்மாதிபதி அந்த சுக்கரன் தான். சரி. அவனை நான் விரும்புகிறேன், அவன் யாரையும் விரும்பக்கூடாது. நீ விரும்புகிறேன்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அதையும் சொல்லாது. அடுத்தவன்கிட்ட அப்படியெல்லாம் பண்ணுறான் அவன், இப்படியெல்லாம் பண்ணுறான். ஏன்டி உனக்கு என்னடி அக்கறை அண்ணா? இந்த ஸ்கூல் பருவம் இருக்குது பாரு, அது வந்து அந்த பிள்ளை வீட்லேயும் பிடிக்காது,
அவனுக்கு தொடர்பு இருக்காது. இது மாதிரி கெட்டு போகிறதெல்லாம் நிறையா அதில் தான் இருக்கு இருக்கு. அதே நேரத்தில் காலேஜ் பருவமாக இருக்குன்னு வச்சுங்க, அவன் காரில் பண்ணால் நானும் காரில் போவேன், அவன் வண்டியை நிறுத்தினா நானும் வண்டியை நிறுத்துவேன். அவன் வந்து எது பண்ணாலும் சரி, என்கிட்ட பேசக்கூடாது அவன் பேச மாட்டான். ஆனால் இது ஒரு வகையான மோதல்லையே போயிருக்கு இந்த காதல். புரியுது. இவங்களோட டைப்பு. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு காதல் வரும். எப்படின்னா, ஏம்மா அந்த ஃபைல் எடுத்து வந்துட்டியாம்மா அண்ணன், உடனே இவங்க கூப்பிட்டு அவர் ஃபைல் கேட்குற கொண்டு போய்ட்டு, ஏன் அந்த அம்மா வரமாட்டாங்களா என்ன? அப்போ அவர் என்ன ஏன்னு கேட்டால் அதை உள்ளே வர வைக்கணும்னு இவர் நினச்சிப்பார். அதுதான் சுக்கரனாச்சே. அவன் வந்து அந்த சுய கௌரவம் உள்ளதுன்னா அந்த ஆளுக்கு வேறு இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இந்த காதல் எப்படின்னு கேட்டால், இன்னத்துக்காக தான் இவங்க சண்டை வளர்த்துக்கிறாங்கன்னு கடைசி வரையும் தெரியாதுப்பா. அவங்களுக்கே தெரியாது. ஆனால் சண்டை வரும். ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், ப்ரமோஷன் கொடுத்து போயிட்டாங்கன்னா அவங்கள பார்க்க முடியாது. அதுக்காக அந்த ஃபைலை டம்மி பண்ணி வச்சுக்கிறது. அவங்க இந்த ஆள் தொலைய மாட்டான, இவன் இருக்கிற வரையும் என் உயிர் போகுது. இது மாதிரி இது வந்து ஒரு வகையான, அது சுக்கிரன், இது சனி, 2 நட்புக்காரகன், 2 பேர் இருந்தால் கர்மாதிபதி ஆனதெல்லாம் இந்த கர்மத்தில் மாட்டணும். இதுதான் அங்கே உள்ள லவ்லியான ஒரு சீக்ரெட்டான ஒரு மகர ராசிக்காரங்களோட அஃபெக்ஷன். புரியுது. இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு ஐயா? இவங்களா வந்த மாட்டையும் கட்ட மாட்டேன், போகிற மாட்டையும் கட்ட மாட்டேன், அது ஏதாவது வந்தது போகுது. நான் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அவஸ்தை. 7 நாள் சனி வேறு வந்துச்சா, அது வேறு தொல்லை. இப்போ இடையில வேறு ராகு வேறு வரப்போகிறான். உள்ளே வந்தோன்னு சரி, எப்படியோ நடந்தா சரி. கல்யாணமும் நடக்காது, நடக்க விட மாட்டாங்க வீட்டில். இவங்களும் முயற்சி பண்ண மாட்டாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்பட மாட்டாங்க. அந்த இவங்களுடைய கேரக்டர் இந்த வருஷம் தாமரையில் தண்ணீர் மாதிரி, வெளியிலையும் போக மாட்டாங்க, உள்ளேயும் வர மாட்டாங்க. ஆனால் உடல்நிலை பாதிக்கப்படுவாங்க. அந்த உடல்நிலை எதுலேருந்து வருதுன்னா மனநிலையால் தான் வருது. உடல் நல்லா தான் இருக்கும். அப்படி உடம்பு சரியில்லை, சும்மா இருக்கணும் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொழுது கொஞ்சம் டாட்டான வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. இவங்க உடம்பு சரியில்லைன்னு யாராவது ஊற்றுவாங்களா? பகல்லாம் நல்லா இருப்பாங்க, நைட் ஆச்சுன்னா ஐயோ அப்பான்னு கற்றுவாங்க. இதுக்கு பரிதாபப்பட்டாலும் கோவம் வரும். நான் தான் காலையிலேருந்து அவ்வளோ வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் இதை செய்கிறேன் நீ கேட்டியான்னுவாங்க அப்படின்வாங்க. இது ஒரு செய்யாதன்னு சொன்னாலும் சொல்ல கேட்க மாட்டாங்க. என் வேலையை இன்னொருத்தவங்க செய்வாங்களா? அதுக்கு ஒரு ஞாபகம் கேட்பாங்க. இது வந்து ஒரு பூலோகத்துக்கே ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணுற ராசி பாதி. ரொம்ப ராசியில் அம்மாக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லைப்பா, வரவு செலவுலேயே கவனமாக இருந்தால் என்னப்பா பண்ண முடியும்? நீ ஒரு பொருளை வாங்கினா 10 ரூபா கொடுத்தா தானே பொருள் தருவான். அது இவங்க கேட்குற லெவலுக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு காதலன்னாக்கா அவன் என்னன்னா, அவனுக்கு சொன்ன இல்லை, போகும்போது வரும்போது எங்கே போகிற எங்கேது வரலாம் கேட்குறான்ல. இவங்களை காதலிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் லெட்ரு கொடுத்தாலும் உத வாங்குவான், லெட்ரு கொடுக்கலாம் திட்டு வாங்குவான். இப்படிப்பட்ட மகரம் பார்த்து இருந்துக்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க.